வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அரசு பணி ஐஎஸ் அகாடமி சொல்ல வந்தால் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரலாறுல ரொம்ப முக்கியமான டாபிக், அதாவது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதுல இருந்தா கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிந்து சமவெளி நாகரிகம், ரெண்டாவது இதுக்கு அடுத்து உங்களுக்கு சங்க காலத்தில் அதிக கொஸ்டின் இருக்கும், மௌரியர்கள் இருக்கும், குப்தர்கள் இருக்கும், அடுத்து பல்லவர்கள் இருக்கும். ஸோ இது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரியில இம்பார்ட்டண்டாக கொடுத்து படிக்க வேண்டிய லெசன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடைக்கால வரலாறு, அதுக்கப்புறம் நவீன கால வரலாறுன்னு சொல்லிட்டு பிரித்து படிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஏன்சியன் ஹிஸ்ட்ரி நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கற்கால வரலாறு அப்படின்னு சொல்லி படிப்போம். ஹிஸ்டரியில வந்து பொறுத்தளவுக்கு எஸ்ஐக்கான பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் முதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நவீன காலம் வரைன்னு கொடுத்துருப்பாங்க. மேஜரா எந்தெந்த டாபிக்ல அதிகமாக கொஸ்டின் வரும், அதை எப்படி ஈஸியாக கவர் பண்றது அப்படின்றதும் டேட்டா பேசிஸ்ல, அதாவது மேக்ஸிமம் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டா கான்செப்ட்ல தான் எடுக்க போறோம். என்னென்ன டேட்டா, இம்பார்ட்டன்ட் டேட்டா, எதெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இந்த லெசன் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏன்ஷியன் ஹிஸ்டரியில சிந்து சமவெளி நாகரிகம், ரெண்டாவது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மௌரியர்கள், அதுக்கப்புறம் சங்க காலம், குப்தர்கள், பல்லவர்கள், சாளுக்கியர், ராஷ்டிரகூடர். இந்த 4 லெசனும் நீங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சா போதும், ஏன்ஷியன்ல கேட்கக்கூடிய கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எடுத்துடலாம். இடைக்கால வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தானியர்களும் முகலாயர்களும் கம்பல்சரி படிக்கணும். அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு இது படிக்கணும். இடையில பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல ஏன்ஷியன் ஹிஸ்டரி பேஸ் பண்ணி வருது, சில நேரம் ஆக்சுவலா அது வந்து ஏன்ஷியனுக்கும் மிடிவலுக்கும் இடையில இருக்கிற டாபிக். ஸோ அதனால பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், அப்புறம் நவீன கால வரலாறு அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன் ஹிஸ்டரி பார்க்க போறோம் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்துல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கணும் அப்படின்றதும் கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது டேட்டா மாதிரி நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து சிந்து சமவெளி நாகரிகம். மொத்தம் உலகில் பழமையான நாகரிகங்கள் மொத்தம் 4 நாகரிகங்கள் இருக்கு. அதுல பழமையான நாகரிகம் எது அப்படின்னா மெசபடோமிய நாகரிகம். மெசபடோமிய நாகரிகம் தான் உலகிலேயே மிக பழமையான நாகரிகம். கிட்டத்தட்ட 3500 கிமு 3500 இருந்து 2000 வரைக்கும் இருந்தக்கூடிய காலகட்டத்தில் வந்து மெசபடோமிய நாகரிகம் சொல்லுவோம். இரண்டாவது பழமையான நாகரிகம் தான் நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம். கிமு 3300 இருந்து கிமு 1900 வரைக்கும் சொல்லுவோம், அல்லது பொது ஆண்டுக்கு முன் சொல்லுவோம். அதாவது பொதுவா வரலாற்றை நம்ம எடுக்கும் போது என்ன பண்ணா, பொது ஆண்டு அப்படின்றது இந்த 0ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிறத பொது ஆண்டுன்னு எடுப்போம். 0க்கு முன்னாடி போறத பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ 0க்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நமக்கு என்ன ஆகும், ரிவர்ஸ்ல வரும். சரியா? பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம். ஸோ பொது ஆண்டுக்கு முன் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல இருக்கும். 3300 இருந்து 1900 வரைக்கும் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்து உலகின் 3வது பழமையான நாகரிகம் வந்து பாத்தீங்கன்னா சீன நாகரிகம். சீன நாகரிகம் வந்து 1700 இருந்து 1122 வரைக்கும். அதுக்கடுத்து 4வது பழமையான நாகரிகம் வந்து எகிப்திய நாகரிகம். எகிப்திய நாகரிகம் 3100 இருந்து 1100 வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் பீரியட் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடியது சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து நதிக்கரையில் டெவலப் பண்ணதுனால இந்த நாகரிகத்தை நம்ம என்ன சொல்றோம், சிந்து சமவெளி நாகரிகம் சொல்றோம். பொதுவா ஒரு நாகரிகம் எங்க டெவலப் ஆகும் அப்படின்னா நதிக்கரையில இருந்தா உருவாகும். ஏன் நதிக்கரையில உருவாகும் அப்படின்னா நதி தான் மனிதனுக்கு முக்கியமான ஆதாரம், என்ன, நீர். ஸோ நீரை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா விஷயமும் பண்ணுவோம். நீர் எதுக்கு முக்கியத்துவமா இருந்தது, முதல்ல அவன் நமக்கு நீரை சுத்தி ஆறு இருந்துச்சுன்னா ஆற்று ஓரங்கள்ல வளமான மண் இருக்கும். அந்த வளமான மண்ணு நமக்கு என்ன பண்ணலாம், ஆற்று நீரை எடுத்து நம்ம விவசாயம் பண்ணிக்க முடியும். அப்போ ஆற்று நீரை வந்து நம்ம என்ன பண்ணலாம், குடிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம், கால்நடைக்கும் பயன்படுத்திக்கலாம், நீர்ப்பாசனம் வேளாண்மைக்கும் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம நீர்வழி போக்குவரத்துக்கு முன்காலத்துல பயன்படுத்துது. அதனால மேக்சிமம் இருக்கக்கூடிய நாகரிகங்கள் எங்கதான் இருக்கும் அப்படின்னா நான் இந்த ஆற்றங்கரை நாகரிகமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹரப்பன் சிவிலைசேஷன். ஹரப்பா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம். இது முக்கியமான ஒரு கொஸ்டின். ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம். ஸோ முதல்ல ஹரப்பா இருக்கக்கூடிய இடிபாடுகளை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்பாங்க. சார்லஸ் மேசன் அப்படின்றது தான் முதல்ல ஹரப்பா அப்படின்னு சொல்லி ஹரப்பாவுடைய நகரத்தோட இடிபாடுகளை கண்டுபிடிச்சு அவர் ஒரு நூல்ல இதை பத்தி விளக்கியிருப்பார். ஸோ அதை பத்தி சொல்லும் போது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு பாலடைந்து செங்கல் கோட்டை, அதுல உயரமான ஒரு சுவர், கோபுரங்களோட ஒரு மலை மீது கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஹரப்பா இருந்ததுக்கான முதல் வரலாற்றை இவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹரப்பன் சிவிலைசேஷனை ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி முதல் ரயில்வே 1836ல பொறியாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாகூர்ல இருந்து கராச்சி அல்லது லாகூர் டு முல்தான் அப்படின்ற இடத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ரயில் ரோடு போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப அந்த ரயில் ரோட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைடுல அது கல்லு போடும்போது அங்க இருக்கக்கூடிய சைடுல இருக்கக்கூடிய பொருட்களை வெட்டி போட்டு வருவாங்க. அந்த மாதிரி போடும்போது கீழே பார்த்து பாத்தீங்கன்னா செங்கற்கள், அதுக்கப்புறம் புதைந்த கற்கள்லாம் கிடைக்கும். அதை அள்ளி போட்டு வருவாங்க. அதை ஆய்வு செய்ய போகும்போதுதான் முதல்ல நமக்கு இப்படி ஒரு நாகரிகமே கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த இடத்த ரோடு போட வேணாம் நிப்பாட்டிட்டு
பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அகழ்வாராய்ச்சிக்கான இடமா மாத்தினாங்க. இங்கதான் நமக்கு ரெண்டு பெரிய நாகரிகம் கிடைத்தது. ஒண்ணு ஹரப்பா, இன்னொன்னு மொஹஞ்சதாரோ. ரெண்டு மிகப்பெரிய நாகரிகங்கள் கிடைக்கிறது காரணமானது ரயில் ரோடு போடுறதுக்காக தோண்டப்பட்ட நிலங்கள் தான். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஹரப்பன் சிவிலைசேஷன் எப்போது கண்டுபிடிக்கப்படுதுன்னு கேட்பாங்க. முதல்ல ஹரப்பா நாகரிகம் எப்போது தொல்லியல் ஆய்வு உட்படுத்தப்படுதுன்னா 1920. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய எப்போது ஆரம்பித்தனு கேட்பாங்க. 1920. அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுத்து நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். 1924 தொல்லியல் ஆய்வுத்துறையோட இயக்குனர் இருக்கக்கூடிய சான் மார்சல் அப்படின்றவர் என்ன பண்ணாங்கன்னா ஹரப்பாக்கும் மொஹஞ்சதாரோக்கும் இடையில இருக்கக்கூடிய பொதுவான அம்சங்களையும் கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஹரப்பாக்கும் மொஹஞ்சதாரோக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. அப்படி கண்டுபிடிக்கும் போது இவர் என்ன சொல்றாருன்னா ஹரப்பா அப்படின்றது மொஹஞ்சதாரோவோட பழமையானது அப்படின்னு சொல்லி யார் கண்டுபிடிக்கிறா? இந்த ஜான் மார்சல் அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறார். சரியா? சோ அப்போ ஹரப்பா மொஹஞ்சதாரோவை விட பழமையானது என்று கூறியவர் யார் அப்படின்னா ஜான் மார்சல். அடுத்து இந்தியாவின் முதல் தொல்லியல் துறை கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியன் தொல்லியல் துறை வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவியலாளர் உருவாக்கப்பட்டது. இவர் தான் இந்தியாவுடைய முதல் நில அளவியலாளர்னு சொல்லுவோம். இதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு. தொழிலாளர்கள் எப்படிலாம் நம்ம புதைஞ்சு போன பொருட்களை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடங்கள்ல நிறைய உடஞ்சு போன செங்கற்கள் கிடைக்கும். அன்றைய கால இலக்கிய ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு முடிவு கூறுவாங்க. புதைஞ்சு போன பொருட்கள்ல C14 கார்பன் 14 அப்படின்ற தனிமம் இருக்கும். இந்த தனிமத்தை வச்சுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது எவ்வளவு டீகம்போஸ் ஆயிருக்கும். இந்த C14 கார்பன் 14 அப்படின்ற தனிமம் எவ்வளவு தூரம் சிதவடைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் அதோடைய வயது நம்ம கணிக்க முடியும். சரிங்களா? இதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவாங்க. சரியா? அப்ப முதல்ல இப்போ இந்த புதைஞ்சு போன பொருட்களை வச்சு கார்பன் 14 வயது கணிப்பு மூலமா பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த வான்வெளி சேட்டலைட்டோடைய புகைப்படங்கள் மூலயமா நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஸ்கேனர் காந்தப்புல வரடியை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் ரேடார் மூலியமாவும் நம்ம என்ன பண்ணலாம் புதைஞ்சு போன பொருட்களை கண்டுபிடிக்க முடியும். இப்ப ஹரப்பன் சிவிலைசேஷனோட காலகட்டம் கேட்பாங்க. ஹரப்பன் சிவிலைசேஷன் ஆக்சுவலா 3300 இருந்து 1900 வரைக்கும். இதை நம்ம மூணா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து தொடக்க கால ஹரப்பா அப்படின்னு சொல்லுவோம். தொடக்க ஹரப்பா அப்படின்றது பாத்தீங்கன்னா 3300 இருந்து 2600 வரைக்கும். கிமு 3300 இருந்து 2600 வரைக்கும் தொடக்க கால ஹரப்பா. இதே மெச்சூர்டு ஹரப்பா வளர்ந்த ஹரப்பா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அல்லது முதிர்ந்த ஹரப்பா அப்படின்னு சொல்லுவோம். முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா 2600 இருந்து 1900 வரைக்கும். அதுக்கப்புறம் டிக்ளைண்ட் சிதைவடைய தொடங்கிய ஹரப்பா அப்படின்னா எப்பொழுது ஹரப்பன் சிதைவடைய தொடங்கி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1900 இருந்து 1700 டைம் பீரியட் வரைக்கும் சிதைவடைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 1700க்கு அப்புறம் ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து இல்லாம போயிடுச்சு. சரியா? கிட்டத்தட்ட அது பூமிக்குள்ள பதிஞ்சு போயிடுச்சு. இதோட காலகட்டம் என்ன காலகட்டம் அப்படின்னா வெண்கல காலம். ஏன் வெண்கல காலம் சொல்றோம்? அதிகமா வெண்கலம் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் இல்லாம வெண்கலம் முதல்ல பயன்படுத்தப்பட்ட காலம். அதனால இதை என்ன சொல்றோம் அப்படின்னா வெண்கல காலம் சொல்லுவோம். கிட்டத்தட்ட நம்ம இதை வந்து கார்பன் வயது கணிப்பு முறை நம்ம முன்னாடி சொன்ன C14 அது அடிப்படையில தான் இந்த வருஷத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹரப்பன் இதுல முக்கியமான கொஸ்டின் என்ன ஹரப்பனுடைய மெச்சூர்டு ஸ்டேஜ் அப்படின்னா 2600 இருந்து 1900 வரைக்கும். சரியா? முதிர்ச்சி அடைந்த ஹரப்பான்னு சொல்லுவோம். ஹரப்பா எப்போது சிதைவடைய தொடங்கியதுன்னு கேட்பாங்க. 1900 கிமு 1900 சிதைவடைய தொடங்குச்சு. கிட்டத்தட்ட ஹரப்பாவுடைய பரப்பளவு பாத்தீங்கன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். மொத்தம் 6 பெரிய நகரங்கள் 200க்கு மேல இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் சேர்ந்ததுதான் நம்ம இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்லுவோம். பொதுவாக ஹரப்பன் நாகரிகம் அப்படின்றது சிந்து சமவெளி நாகரிகம் இன்னொரு பேர் சொல்லுவோம். சிந்து சமவெளி நாகரிகம் ஏன் சொல்றோம் அப்படின்னா சிந்து நதிக்கரையில இது டெவலப் ஆகி வளர்ந்ததுனால இதுக்கு இன்னொரு பேர் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம். மனிதன் முதல்ல பயன்படுத்திய உலோகம் எதுன்னு கேட்பாங்க. வெண்கலம் அல்லது தாமிரம் அல்லது செம்பு எது வேணாலும் சொல்லலாம். வெண்கலம் அப்படின்னாலும் தாமிரம் அப்படின்னாலும் செம்பு அப்படின்னாலும் ஒண்ணுதான். வெண்கலம் தாமிரம் அல்லது செம்பு எது சொன்னாலும் ஒண்ணுதான். மனிதன் முதல்ல பயன்படுத்திய உலோகம் எதுன்னு கேட்பாங்க. வெண்கலம் தாமிரம் அல்லது செம்பு. சோ அதனால இது செம்பு பயன்படுத்தின காலம்னால இது செம்பு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரப்பன் காலகட்டத்தை சில ஹரப்ப நாகரிகம் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு முழுமையான நகர நாகரிகம் சொல்லுவோம். இந்த நகர நாகரிகத்துக்கு ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இங்க ஒரு பிளான்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடுகள் தெருக்கள் எல்லாமே நேராக இருக்கும். சரிங்களா? நேராக கட்டமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி தெருக்கள் வந்து முனைகள்ல ஒரு கர்வ்டு ஷேப்ல இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதாவது தெருவுடைய முன்பகுதியில இருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வீடு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தெளிவா தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுல இருந்து கழிவு நீர் வெளியேறதுக்கு சரியான அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும். அதனால இது வந்து ஒரு பிளான்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். நகர நாகரிகம். ஆனா அது வந்து திட்டமிடப்பட்ட நகர நாகரிகம். அதான் இதோட முக்கியமானதே. சரிங்களா? அப்ப ஹரப்ப நாகரிகம் வந்து ஒரு சிறப்பான நகரம், திட்டமிடப்பட்ட நகர நாகரிகம். இதுல வந்து சிறப்பான கட்டடக்கலை வேலைப்பாட்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம பெரிய எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கல.
ஆனா வீடுகள் அடுக்குமாடி வீடுகள் இருந்ததா சொல்லியிருக்கு. அதே மாதிரி தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் அதிக முன்னுரிமை கொடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடுகளிலும் தனித்தனியாக பாத்ரூம் வசதி அப்படியே செய்யப்பட்டிருக்கு. அந்த வீடுகள்ல இருந்து கழிவுநீர் வெளியே போறதுக்கான வசதிகளும் செஞ்சு வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பலதரப்பட்ட எடைக்கற்கள் அப்பயே பாத்தீங்கன்னா நில அளவீடுகள் அளவு முறைகளும் எடைக்கற்களும் பயன்படுத்தியிருப்பாங்க. ஈரடிமான முறைன்னு சொல்லுவாங்க. 1:2:4:8:16:32 இந்த மாதிரி ஈரடிமான முறையில என்ன பண்ணுவோம் அப்படின்னா கற்கள் யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அது வந்து ஸ்டீரைட் அல்லது மாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டீரியல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கனசதுர வடிவ கற்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க எடைக்கற்களுக்கு. அதே மாதிரி விவசாயம் கைவினை பொருட்கள் வந்து ரொம்ப தினமான அடித்தளத்தை கொண்டதாகவும் இருக்கு. அது ஹரப்பன் சிவிலைசேஷன்ல. ஹரப்பன் நாகரிகத்தை 2 நகரங்களா எடுக்கிறோம். ஒன்னு வந்து மேல் நகர அமைப்புன்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து கீழ் நகர அமைப்புன்னு சொல்லுவோம். மேல் நகர அமைப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு உயரமான கோட்டை மேல கட்டப்பட்ட அமைப்பு தான் மேல் நகர அமைப்புன்னு சொல்லுவோம். இங்க வந்து நிர்வாகிகள் எல்லாமே தங்கியிருப்பாங்க, நகர நிர்வாகிகள் தங்கியிருப்பாங்க. இந்த மேல் நகர அமைப்புல பெருங்குளம், தானிய களஞ்சியம் ரெண்டுமே இங்க நமக்கு இங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கீழ் நகர அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாழ்வான உயர பரப்புடையதா இருக்கும். பொதுமக்கள் எல்லாருமே வசிக்கக்கூடிய இடம் வந்து இந்த கீழ் நகர அமைப்பா இருக்கும். இது கொஸ்டின்ல கேட்காங்க. மேல் நகர அமைப்புல யார் இருப்பாங்கன்னா அரசர் அல்லது அரசு நிர்வாகம் செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாமே தங்கியிருப்பாங்க. கீழ் நகர அமைப்புல பொதுமக்கள் தங்கியிருப்பாங்க. மெஹர்கர் அப்படின்ற ஒரு நாகரிகம் இது கொடுத்திருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த மெஹர்கர் வந்து கிட்டத்தட்ட புதிய கற்காலத்தை சேர்ந்தது. சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகம் வந்து செம்பு கற்காலம், இது வந்து புதிய கற்காலம். செம்பு கற்காலம் அப்படின்றது புதிய கற்காலத்துக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம். ஆனா இது எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல பலுச்சிஸ்தான் அப்படின்ற இடத்துல இருக்கு. இங்க வந்துட்டு இது எந்த ஆற்று கரையில இருக்குன்னா போலன் அப்படின்ற ஆற்று பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததா கண்டறியப்பட்ட இடம்னா இதுதான். அதே மாதிரி இங்க முக்கியமான இது என்னன்னா வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு வந்து முக்கியமான தொழிலா இருந்துச்சு. இந்த நாகரிகம் எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்னா 7000 பொது ஆண்டுக்கு முன் 7000 சேர்ந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான நகர நாகரிகம் இருந்ததுக்கான ஒரு அடையாளமா எது இருக்கு அப்படின்னா இந்த மெஹர்கர் இருக்கு. ஆக்சுவலா சிந்து சமவெளி நாகரிகம் திட்டமிடப்பட்ட நகர நாகரிகம் சொல்லுவோம். ஆனா புதிய கற்காலத்துல கிராம நாகரிகம் தான் இருந்துச்சு. இந்த மெஹர்கர் அப்படின்ற இடத்துலதான் என்னாச்சுன்னா நகர நாகரிக கட்டமைப்பு இருந்தது. அதான் இதுக்கும் நார்மலா இருக்கக்கூடிய புதிய கற்காலத்துக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க அப்படின்னா பொதுவா திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு அப்படின்றது சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து தான் தொடங்குது. புதிய கற்காலம் நம்ம கிராம நாகரிகம் மட்டும் தான் சொல்லுவோம். ஆனா மெஹர்கர் அப்படின்றது வந்து புதிய கற்காலத்தை சேர்ந்த நகரம். ஆனா இது நகர நாகரிக கான்செப்ட்ல இருக்கு. அதான் இது முக்கியமா நம்ம இங்க சொல்லப்படுறது. பொதுவா இங்க வந்து வீடுகள் தெருக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே நேர்த்தியா இருக்கும். அது வீடுகள் தெருக்கள் கொடுத்திருக்காங்க சட்டக அமைப்புல அமைக்கப்பட்டிருக்கும் சொல்லுவாங்க. சட்டக அமைப்புனா கிட்டத்தட்ட ஒரு சதுர வடிவத்துல தெருக்கள் எல்லாமே இருக்கும். தெருக்கள் நேரா இருக்கும். அதே மாதிரி வடக்கு தெற்கா கிழக்கு மேற்கா இருக்கும். ஒண்ணு வெட்டி கொள்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வடக்கு தெற்கா கிழக்கு மேற்கா ஒண்ணு வெட்டி கொள்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது இந்த முனைகள்ல வீடுகள் வந்து அந்த தெருக்கள் ஓரங்கள்ல போகும் இந்த சாலைகள் வந்து அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாக இருக்கும். வளைவான முனைகள் அப்படின்னா இப்ப இந்த கட்டாக்குறை பாயிண்ட்ல வந்து நல்ல வளைவான முனைகள் கொண்ட பாயிண்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு ஓரங்கள்ல சீரா வீடுகள் வந்து கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா அமைக்கிருப்பாங்க. அதுல அடுக்குமாடி வீடு, ஒண்ணுக்கு மேல அடுக்குமாடி வீடுகள் கொண்டதாக இருக்கு. மேக்சிமம் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கிணறு இருக்கும், ஒரு முற்றம் இருக்கும். அதாவது பழைய காலத்து வீடுகள்ல பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், அதை முற்றம் சொல்லுவோம். அதுல ஒரு கிணறு இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் கழிவறை இருக்கும், குளியலறை இருக்கும். ஏன்னா சுகாதாரத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படுறது நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ கம்பல்சரி ஒவ்வொரு வீட்லயும் கழிவறையும் இருக்கும், குளியலறையும் இருக்கும். அதே மாதிரி வீடுகள் வந்து சுடாத செங்கற்களை பயன்படுத்தி கட்டியிருப்பாங்க. இங்க கட்டப்பட்ட வீடுகள் வந்து சுடாத செங்கற்களை பயன்படுத்தி கட்டியிருப்பாங்க. சுடாத செங்கற்கள் அப்படின்னா மண்ணை மட்டும் ஒரு வடிவத்துல பிடிச்சு அதை என்ன பண்றாங்கன்னா சூரிய வெப்பத்துல காய வச்சு அதை எடுத்துட்டு வந்து வீடு கட்டியிருக்காங்க. இங்க ஒரு அரண்மனைகளோ அல்லது வழிபாட்டு தலங்களோ இருந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் காரணங்களும் கிடையாது. சரிங்களா? ஒரு வழிபாட்டு தலங்கள் கிடையாது, அரண்மனைகள் கிடையாது. ஆனா இது ஒரு திட்டமிடப்பட்ட நகர நாகரிகம் சொல்றோம். கண்டிப்பா ஒரு அரசு கீழே மையப்படுத்தப்பட்ட அரசு கீழே தான் இருந்திருக்கணும். கட்டடங்கள் கட்டுறதுக்கு ஏன் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்கன்னா அது கடினமா இருக்கும், வலுவா இருக்கும். அதே மாதிரி நெருப்புல சுட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எவ்வளவு நெருப்பு கொடுத்தாலும் அந்த நெருப்பை தாங்கக்கூடிய தன்மை இருக்கும். நெருப்புல சுட்டாச்சுன்னா நீர்ல கரையாது, அதனால நீரில் கரையாது. அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வீடு கெட்டியா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணாங்க, சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்க. ஒவ்வொரு தெருக்கள்லயும் பாத்தீங்கன்னா கழிவுநீர் கால்வாய்கள் இப்ப வீடு இருக்கும். இந்த வீட்டோட ஓரங்கள்ல ஒவ்வொரு வீட்டு ஓரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழிவுநீர் கால்வாய் வரும். இது வந்து ஒரு மெயினான கழிவுநீர் கால்வாய் ஒன்று இருக்கும். இந்த கழிவுநீர் கால்வாயில ஒரு சின்ன குழி ஒன்று தோண்டியிருப்பாங்க வீட்டு ஒட்டியே. ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய திடக்கழிவுகள் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாதிரி பிளாஸ்டிக்கோ பேப்பரோ இல்ல அன்வான்டான பொருட்களோ கிடையாது. அப்ப எல்லாமே மண் பொருட்கள் தான், காய்கறி கழிவுகள் தான் இருக்கும். அந்த மாதிரி காய்கறி கழிவுகள் என்ன ஆகும்னா இந்த குழியில விழுந்துரும். தண்ணி மட்டும் என்ன ஆகும்னா இதுல போய் இந்த மெயின் ட்ரைனேஜ்ல போய் கலக்கிற மாதிரி இருக்கும்.
இந்த மெயின் ட்ரைனேஜ்லயும் பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து பள்ளங்கள் வெட்டி ஒதுக்கி இருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா அந்த ட்ரைனேஜை வந்து கிளீன் பண்றதுக்காக ஒதுக்கி இருப்பாங்க. மேக்சிமம் வந்து இந்த ட்ரைனேஜ் வந்து ஒரு செங்கற்களால் மூடப்பட்டிருக்கும். இது தேவையில்லாத பொருட்கள் அதுல போய் என்ன பண்றது கலந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்காக, அதாவது தண்ணி வந்து போக்குவரத்தை வந்து இடையூறு பண்ணாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கு. ஒவ்வொரு வீட்டுகள்லயும் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய குழிகள்ல திடக்கழிவுகள் விழுந்துரும். அந்த கழிவுகள் அப்பப்போ எடுத்து அகற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு முறையில கட்டப்பட்டிருக்கு இங்க இருக்கக்கூடிய வீடுகளாக தான் கொண்டிருக்காங்க. எல்லா நகரங்கள்லயும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த வடிகால் அமைப்பு வந்து செங்கற்களை கொண்டு மூடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வடிகால்ல கழிவுநீர் தேங்காம இருக்கிறதுக்காக லைட்டா ஒரு சரிவா அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அங்கங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா துளைகள் போட்டிருப்பாங்க. அங்கங்க என்ன பண்ணிருக்கோம் துளைகள் போட்டிருப்பாங்க. இது எதுக்கு அங்க இருக்க தேங்கக்கூடிய கழிவுகளை அகற்றுறதுக்காக. அதே மாதிரி வீட்டுல இருந்து கழிவுநீர் தெருக்கள் மூலமா அந்த வீட்டுல இருந்து ஒரு பைப் மூலமா அணைச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மெயின் கழிவுநீர் கால்வாயை போய் சேர்ற மாதிரி அமைப்புல உருவாக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டு ஓரத்திலையும் திடக்கழிவுகள் தேங்குவதற்காக ஒரு குழிகள், நான் இப்ப சொன்னேன் இல்லையா, வீட்டு பக்கத்துல ஒரு குழி வெட்டி இருப்பாங்க. அதுல விழுந்துதான் தண்ணி என்னாகும் எலும்பி மேல போகும். சரி, அப்ப அதுல வந்து திடக்கழிவுகள் தேங்கிக்கிறோம். அப்ப தண்ணி மட்டும் வெளியே போயிடும். திடக்கழிவுகளை நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து முக்கியமான இடம் பெருங்குளம். பெருங்குளம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. பெருங்குளம் வந்து மொஹஞ்சதரோ அப்படின்ற இடத்துல ஒரு பெருங்குளம் இருக்கு. பெருங்குளம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. மொஹஞ்சதரோ. இந்த பெருங்குளம் வந்து பாத்தீங்கன்னா இங்க தெரியும், இது வந்து வடக்கு தெற்கா நீளமா இருக்கும். அதே மாதிரி வடக்குலயும் தெற்குலயும் வாயில் இறங்கி வர்றதுக்கான படிகள் இருக்கும். சைட்ல வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா உடை மாற்றும் அறைகள் அமைக்கப்பட்டிருக்கும். இதுக்கு தண்ணி வந்து கிணற்றுல இருந்து நல்ல தண்ணி வர்றதாகவும், அதே மாதிரி இதுல இருந்து வெளியேற தண்ணி வந்து கழிவுநீர் தண்ணி வெளியேறதுக்கும் தனியா பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கும். விழா காலங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள்லாம் ஒன்னா கூடி நீராடல் நடைபெறதுக்காக ஒரு பெரிய குளம் கட்டியிருக்காங்க. அந்த குளத்தை பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருக்குளம், செவ்வக வடிவத்துல ஒரு பெருங்குளம் இருக்கும். இதுல நீர் கசியாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதுல ஒரு தார் கொண்டு இயற்கை தார் வச்சு பூசி இருப்பாங்க. அதுல கொடுத்துருக்காங்க. சுட்ட செங்கற்களும் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுழத்திலும் தளத்திலும் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து வடப்புறத்துல இருந்து தெற்கு புறத்திற்கும் குளத்துல போறதுக்கு படிக்கட்டுகள் இருக்கும். அதே மாதிரி பக்கவாட்டிலையும் படிக்கல் இருக்கும். 3 பக்கம் அறைகள் இருக்கும். அதே மாதிரி இந்த கிணத்துக்கு நீர் பாத்தீங்கன்னா பெருங்குளத்துக்கு கிணற்றுல இருந்து இறக்கப்பட்டு இதுல இருந்து உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வந்து வெளியே போறது மாதிரியான அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கும். இதுல ஹரப்பால. பெருங்குளம் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா மொஹஞ்சதரோ. தானிய களஞ்சியம் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஹரப்பா. சரிங்களா? இப்ப இங்க வந்து தானிய களஞ்சியம் ஹரப்பா அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அரிசி, கிரைன் அரிசி எல்லாம் சேமிச்சு வைக்கக்கூடிய இடம். நெல், கோதுமை, அரிசி, பார்லி அவங்க பயன்படுத்தினது அந்த காலகட்டத்துல இந்த பகுதியெல்லாம் சேமிச்சு வச்சிருக்காங்க. இதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா செங்கற்களால் அடித்தளமிட்டு கொண்ட அமைப்பு. இதுக்குள்ள நிறைய பொருட்கள் கொட்டி கிடந்திருக்கு. அதை வச்சுதான் இது தானிய களஞ்சியம் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஒரு பெரிய அறை மாதிரி கட்டியிருப்பாங்க. என்னென்ன தானியங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள், பருப்பு, இந்த மாதிரியான மிச்சங்கள் வந்து இதுக்குள்ள இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தானிய களஞ்சியம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. ஹரப்பா, பெருங்குளம், மொஹஞ்சதரோ. இங்க செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா இருக்கக்கூடிய ராகி கர்கி அப்படின்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா பொதுவா தானிய களஞ்சியம் வந்து ஹரப்பா இப்ப எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கு. இப்ப இந்தியாவில அது மாதிரி ஒரு தானிய களஞ்சியம் இருக்கான்னு சொல்லி தேடி இருக்காங்க. அப்படி தேடும்போது நமக்கு ஒரு தானிய களஞ்சியம் கிடைச்சது எங்க அப்படின்னா ஹரியானா மாநிலத்துல ராகி கர்கி அப்படின்ற இடத்துல கிடைச்சது. சரியா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில எங்க தானிய களஞ்சியம் இருக்குன்னா ஹரியானா மாநிலத்துல ராகி கர்கி அப்படின்ற இடத்துல இருக்கு. மாபெரும் கட்டடங்கள்ல ஒரு பெரிய அரங்கம், நம்ம இப்ப என்ன சொல்றது வெட்டிங் ஹால் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய கூட்ட அரங்கம் அப்படியே அமைக்கப்பட்டிருக்கு. அதான் பொது கட்டடம் அல்லது கூட்ட அரங்கம் சொல்லுவோம். கிட்டத்தட்ட 20 தூண்னா 4 வரிசைகள் கொண்ட மொத்தம் ஒரு 20 தூண்கள் கொண்ட ஒரு பெரிய மண்டபம் அங்க கொண்டு கட்டியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுவும் பாத்தீங்கன்னா மொஹஞ்சதரோல தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இந்த மக்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நிறைய போக்குவரத்து அதிகமானதுனால, அதாவது நீர்வழி போக்குவரத்து பயன்படுத்துறதுனால அவங்க என்ன பண்ணா வணிகம் தான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. ஸோ இவங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் வேளாண்மை, வணிகம், இவங்களோட கால்நடை வளர்ப்பு, வணிகம் 3மே இவங்களோட முக்கிய தொழில்களா இருக்கும். ஆடுகள் அல்லது எருதுகள் பூட்டிய வண்டிகள்ல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் வணிகம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நீர்வழி போக்குவரத்து மூலியமாகவும் வணிகம் நடைபெற்றதா சொல்லியிருப்போம். அரபு மக்கள் வந்து வணிகத்துல சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள். அதாவது எடைகள் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஈரடிமான முறை 1:2:4:8:16:32 அப்படின்ற முறையில ஈரடிமான முறை அப்படின்ற பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதே மாதிரி நீளத்தை அளவிடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குச்சிகள் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய தந்தத்தால் செய்யப்பட்ட ஒரு அளவுகோல் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா லோத்தல்ல கண்டுபிடிச்சாங்க. அது ரொம்ப முக்கியம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லோத்தல்ல தந்தத்தால் செய்யப்பட்ட அளவுகோல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா லோத்தல் வந்து கப்பல் கட்டும் தளம் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அது கப்பல் கட்டும் தளத்துல அளவுகோல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சக்கர வண்டிகள் பயன்படுத்தினாங்க. ஆரக்கால் இல்லாத சக்கர வண்டிகள்லாம் ஒரு பெரிய ரவுண்டா இருக்கக்கூடிய பாறையை கட் பண்ணி ஒரு ஹோல் மட்டும் போட்டு பயன்படுத்தினாங்க.
இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் மெசபடோமியாவுக்கும் இடையில வணிகம் நடந்ததை வந்து எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, ஒவ்வொரு வணிகர்களும் முத்திரைகள் பயன்படுத்துவாங்க. எந்த மாதிரி முத்திரைகள் அப்படின்னா, இப்ப அவங்களை அடையாளம் காட்டுறதுக்காக மண்ணுல முத்திரைகள் செஞ்சு அதை என்ன பண்ணுவாங்க, சுட்டுட்டு ஒரு மையில் அதை தொட்டு என்ன பண்ணுவாங்கன்னா முத்திரைகள் பயன்படுத்துவாங்க. மண் முத்திரைகள் இருந்தது, அதுக்கப்புறம் தந்தத்தால் செய்யப்பட்ட முத்திரைகள் இருந்தது, ஸ்டீரைட் அப்படின்ற மெட்டீரியல் செய்யப்பட்ட முத்திரைகள் இருந்தது. ஸோ இந்த மாதிரி முத்திரைகள் அவங்க பயன்படுத்தினாங்க. இந்த முத்திரைகள் வந்து பாத்தீங்கன்னா ஈராக், குவைத், சிரியா அந்த நாடுகள் வந்து நமக்கு இந்த நாடுகள் கூட நம்ம வந்து வணிக தொடர்பு வச்சிருந்த விஷயங்கள் கிடைக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மெசோடோமியாலையும் பாத்தீங்கன்னா சுமேர் பகுதியிலையும் நிறைய எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சுமேரியால இருக்கக்கூடிய அக்காடிய பேரரசர், அவர் பேர் வந்து நாரம் சின் அப்படின்றவரு, சிந்து சமவெளியில இருக்கக்கூடிய சிந்து நதிக்கு அந்த அவங்களுடைய குறிப்புகளை மெலுகா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மெலுகா அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா சிந்து சமவெளியை குறிக்கும் சொல்லியிருப்பாங்க. அவர் என்ன பண்ணியிருப்பாங்க, நாரம்சா சிந்து அதாவது மெலுக்கால இருந்து நிறைய ஆபரணங்கள் வாங்கினதா சொல்லியிருப்பாரு. சரியா, அணிகலன்கள் நிறைய வாங்கினதா சொல்லியிருப்பாரு. அது அவங்களுடைய குறிப்புல இருந்து இருக்கு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வணிகம் செலுத்து விளங்கியதாக இங்க எங்க தெரியுது, இந்த இது மூலியமா நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம காளைகள் வந்து பயன்படுத்தினாங்க எதுக்கு, போக்குவரத்துக்கு. அதே மாதிரி பாரசீக வளைகுடால இருந்து மெசபடோமியாலையும் நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல உருளை வடிவ முத்திரைகள் இருந்து சிந்து பகுதியிலிருந்து வணிகம் செய்வதற்கான எவிடன்ஸ் இருந்ததா சொல்லியிருக்காங்க. அடுத்து கப்பல் கட்டும் தளம், ரொம்ப முக்கியமானது லோத்தல் கப்பல் கட்டும் தளம் சொல்லுவோம். லோத்தல் அப்படின்றது எங்க இருக்குன்னு கேட்பாங்க, குஜராத்ல இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிந்து சமவெளி நாகரிகத்துல அல்லது இந்தியாவின் மிக பழமையான கப்பல் தட்டும் தளம் எதுனா இந்த லோத்தல் தான். லோத்தல் எங்க இருக்குன்னு கேட்பாங்க, குஜராத்ல இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லோத்தல் குஜராத், இதான் கொஸ்டினே. அடுத்து கடல் கலந்த வணிகம், ஏன்னா கப்பல் கட்டும் தளம் இருந்ததுனால கடல் கலந்த வணிகம் நடைபெற்றதா சொல்லப்படுது. லோத்தல் எந்த நதிக்கரையில் இருக்குன்னா சபர்மதியோட துணை ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மொஹஞ்சதரோல கண்டுபிடிக்கப்பட்ட எவிடன்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. மொஹஞ்சதரோல தலைவர் சிலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. தலைவரோட சிலை இங்க கொடுத்துருக்காங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு நெத்தியில பொட்டு இருக்கு. அது இல்லாம இங்க வந்து தாடிகள் வந்து நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு சால்வை போட்டிருக்காரு. காதுல இருந்து ஒரு தோடு மாதிரி ஒண்ணு தலையில் முடியோட கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மத போதகர் சிலைன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா நமக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த சிலை என்ன மெட்டீரியல்னு கேட்பாங்க. இந்த சிலை வந்து மத போதகர் சிலை அல்லது ஒரு அரச சிலை. இந்த அரச சிலை வந்து ஸ்டீரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல்ல செய்யப்பட்டது, அல்லது மாக்கல் அப்படின்னு கொடுத்திருப்பான். ஸ்டீரைட் அல்லது மாக்கல்னு கொடுத்திருப்பான். இது எங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா மொஹஞ்சதரோ. இந்த சிலை எங்க கண்டுபிடிக்கப்பட்டது, மொஹஞ்சதரோ. அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு நடன மங்கை சிலை. இந்த நடன மங்கை சிலை கொஸ்டின்ல கேட்பாங்க, பின்னாடி இருக்கும், நான் சொல்றேன். இவருடைய அந்த சால்வை பத்தி அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னா எடைக்கற்கள் சொல்லியிருந்தோம். எடைக்கற்கள், இதுதான் எடைக்கற்கள். ஈரடிமான முறை, சரிங்களா, 1:2:4:8:16:32 அந்த மாதிரி அதோடைய மடங்குகளா என்ன பண்ணோம்னா இந்த கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ சரியான எடைகளும் அளவீடுகளும் இங்க பயன்படுத்தப்பட்டதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லோத்தல்ல தந்தத்தால் செய்யப்பட்ட ஒரு அளவுகள் கண்டுபிடிக்கப்படுதுன்னு சொன்னோம் இல்லையா, குஜராத்ல லோத்தல்ல தந்தத்தால் செய்யப்பட்ட ஒரு அளவுகள் கண்டுபிடிக்கப்படுது. அதோடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா 1704 மில்லிமீட்டர் அப்படின்ற சிறிய அளவீடுகள் கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட இந்த நாகரிகங்கள அளவுகள் இருந்ததுலேயே இதுதான் ரொம்ப சின்ன ஸ்கேலா, சரிங்களா. 1704 மில்லிமீட்டர் தான் இருக்கிறதுலே ரொம்ப மிகச்சிறிய ஸ்கேலாவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மனிதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எதுனா செம்பு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், மனிதன் முதல்ல பயன்படுத்திய உலோகம் செம்பு, தாமிரம் அல்லது காப்பர். எப்படி கேட்டாலும் ஒண்ணுதான், சரிங்களா. வெண்கலம் கேட்டாலும் ஒண்ணுதான். மதபோதகர் சிலை மொஹஞ்சதரோ. அதே மாதிரி நடனமங்கை சிலை எங்க கண்டுபிடிக்கப்படுதுன்னு கேட்பாங்க, அதுவும் மொஹஞ்சதரோ. நடனமங்கை சிலை என்ன மெட்டீரியலா, வெண்கலம். மதபோதகர் சிலை என்ன மெட்டீரியலா, மாக்கல் அல்லது ஸ்டீரைட் அப்படின்ற மெட்டீரியல்ல செய்யப்படுது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த நடனமங்கை சிலையை வந்து பாத்தீங்கன்னா ஜான் மார்சல் கண்டுபிடிச்சு பார்த்திருப்பாரு. பார்த்துட்டு இது இவ்வளவு பழமையானதா இருக்குன்னு நம்புறதுக்கு கடினமா தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் பழமையானது இல்லையா. 3000னா கிமு 3000 ஆண்டுகள் பழமையானது. சரி, அதை வந்து சொல்லியிருப்பாரு. அதான் ஏறத்தாழ 3000 ஆண்டுகள் பழமையா இருக்காத நினைச்சுட்டு இருப்பாரு. ஆனா அதான் உண்மை, 3000 ஆண்டுகள் பழமையானதா இருக்கும். அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்துல ஒரு சில குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. அந்த குறிப்புகள் படி தமிழ்நாட்டுல அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகளுடைய பெயர்களும் ஊர்களுடைய பெயர்களும் ஆப்கானிஸ்தான்லயும் பாகிஸ்தான்லயும் இருக்கு, சரிங்களா. அந்த பெயர்களை தான் இங்க கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா KVD அப்படின்னா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி. இது எல்லாமே எங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. பாகிஸ்தான்ல கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, இப்ப நம்ம மதுரைன்னு சொல்றோம்ல, மத்ரை. அதே மாதிரி உரை, கூடல்கர் அப்படின்ற பெயர்கள்ல ஊர்கள், இடங்கள் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொர்க்கை, பூம்புகார் இந்த மாதிரி சங்ககால நகரங்கள் வந்து ஆப்கானிஸ்தான்லயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆறுகளுடைய பேரு, நம்ம இதுல காவிரி, இங்க காவுரி. நம்ம இதுல பொருணை, இங்க வந்து பொருன்ஸ் அப்படின்ற பேர்ல இங்க இருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தான்ல காவிரி வாலா, பொருணை வாலா, அதாவது பொருணை அப்படின்ற பேர்ல இருக்கு. ஆனா தமிழ்ல இருக்கிற மாதிரியான பெயர்கள் தான் எங்க கூடப்பட்டிருக்கு.
இங்கேயே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேர்களை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆறுகளோட பேரு காவிரி, பொருன்ஸ். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆறுகளோட பேரு காவிரி, வாலா, பொருளை. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இடங்களோட பேரு கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர் அப்படின்ற பேர்ல இருக்கு. அதே இது சங்க காலத்துல இருக்கக்கூடிய நகரங்கள்ல, அதே ஆப்கானிஸ்தான்ல கொர்க்கை, பூம்புகார் இந்த இடங்கள் வந்து ஆப்கானிஸ்தான்லயும் இருக்கு. சரியா, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு மக்களுடைய உடைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் மூணே தான். ஒண்ணு வந்து பருத்தி, இன்னொன்னு பட்டு, இன்னொன்னு கம்பளி. சரிங்களா, இது 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பருத்தி, பட்டு, கம்பளி அந்த ஆடைகளை அவங்க பயன்படுத்தினாங்க. இங்க அன்பும் அமைதி இருந்துச்சு. ஏன்னா போர்கள் பத்தி எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லை. அதனால மேக்சிமம் வந்து மக்கள் அன்பான அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்ததா சொல்லலாம். அணிகலன்கள் பொறுத்தளவுக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அணிகலன் அணிஞ்சிருக்காங்க. மேக்சிமம் என்ன மாதிரி அணிகள் வந்து கழுத்தணிகள், அதாவது கழுத்தணிகள்லாம் மேல வந்து கழுத்துல பாசி, ஊசி அது மாதிரி போடுறது, வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள், கிட்டத்தட்ட எல்லா விதமான இதுகளும் பயன்படுத்தியிருக்காங்க. அணிகலன்கள் பயன்படுத்தியிருக்காங்க ஆண்களும் பெண்களும். அதே மாதிரி சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு எதுன்னு கேட்பாங்க, குதிரை. அறிந்திராத உலோகம் எதுன்னு கேட்பாங்க, இரும்பு. ரொம்ப ரொம்ப முக்கியம். சிந்து சமவெளி மக்கள் அறிந்திருந்த உலோகம் எதுனா செம்பு, அல்லது மனிதன் முதல் பயன்படுத்திய உலோகம் எதுனா செம்பு. சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத உலோகம்னா இரும்பு. சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு எதுனா குதிரை. ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதே மாதிரி சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த கற்களை பயன்படுத்தினு கேட்பாங்க, கார்னேலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு மணிக்கற்களை பயன்படுத்தினாங்க. கார்னேலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு மணிக்கற்களை பயன்படுத்தினாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்னேலியன் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல நிறைய கிடைக்குது. அதே மாதிரி இங்க வந்து திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு இருக்கிறதுனால ஒண்ணு இங்க வந்து ஒரு அரசு, பெரிய பேரரசு கட்டுப்பாட்டுல இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான எவிடன்ஸ் நமக்கு எதுவுமே இல்லை. அங்க இருக்க அந்த மக்களுடைய தொழில்கள் பற்றி பாத்தீங்கன்னா வேளாண்மை அவங்களுடைய முதன்மை தொழில் அப்படின்றது என்னன்னு தெரியல. ஆனா அவங்க வேளாண்மை பண்ணியிருக்காங்க. கைவினை பொருட்கள், ஏன்னா மண்பாண்டம் கண்டுபிடிச்சு பயன்படுத்தியிருக்காங்களே, கைவினை பொருட்கள் மண்பாண்டம் பயன்படுத்தியிருக்காங்க. பானை வனைத்தல், அணிகலன்கள் செய்தல், இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்காங்க. வணிகர்கள் இருக்காங்க, வர்த்தகம் பண்ணியிருக்காங்க, கால்நடை வளர்த்திருக்காங்க. சக்கரத்தோட பயனை பத்தி சக்கரம் பயன் தெரிஞ்சதுனால அது மூலமா என்ன பண்ணாங்க, இந்த மண்பானை பயன்படுத்தினாங்க, மண்பானை செய்ய பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி மண்பானைகள் பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு வண்ணத்துல மண்பாண்டம் இருக்கும். சரிங்களா, சிவப்பு அதாவது சுடப்பட்டதுக்கு அப்புறம் சிவப்பு வண்ணத்துல இருக்கும். அதுல கருப்பு வண்ணத்துல டிசைன் பண்ணிருப்பாங்க. அழகிய வேலைப்பாடுகள் கூடிய இருக்கக்கூடிய மண்பானங்கள் கிடைச்சிருக்கு. அப்போ சிவப்பு வண்ணத்துல இருக்கக்கூடிய மண்பானம் கருப்பு வண்ணத்துல அங்க அழகிய வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். நம்பிக்கை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட கடவுள் வழிபாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க. பசுபதி அப்படி சிந்து சமவெளி மக்களுடைய கடவுள் என்னன்னு கேட்டாங்கன்னா பசுபதி. அது மாதிரி தாய் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க வந்து அரச மரத்தை வழிபட்டாங்க. தாய் தெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு இருந்துச்சு. பசுபதி அப்படின்ற கடவுளை வழிபட்டாங்க, அரச மரத்தை வழிபட்டாங்க. சரிங்களா, ஆனா இங்க வந்து நடைமுறையில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க இதெல்லாம் வழிபட்டாங்க. அதே மாதிரி ஒரு மனிதர்கள் இறந்ததுக்கு அப்புறம் புதைக்கக்கூடிய சடங்குகள் வந்து ரொம்ப விரிவானதா இருந்தது. ஏன்னா மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சில நம்பிக்கைகள் இருந்திருக்கு. அதனால சடங்குகள் வந்து ரொம்ப விரிவானதாக செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா, அதே மாதிரி கலைத்திறன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்னென்ன பொருட்கள்லாம் செஞ்சு விளையாடினாங்கன்னு கொடுத்துருக்காங்க. பந்துகள், சின்ன சின்ன பொம்மைகள், கால்நடைகள், சுடுமண் பொம்மைகள், இந்த மண்ணால் செய்யப்பட்ட நாய்கள், இந்த மாதிரி நிறைய பொம்மைகள் செஞ்சு விளையாடி இருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஹரப்பா நாகரிகம் சிதைவடைந்தது, அதாவது டிக்ளைன் ஸ்டேஜ் எப்பன்னு கேட்பாங்க. 1900 எப்போது சரிய தொடங்கியது? ஏன் சரிஞ்சிருக்கலாம் அப்படின்னா, ஹரப்பா நாகரிகம் ஒரு பெரிய நாகரிகம். கிட்டத்தட்ட நம்ம வந்து 3300 ஸ்டார்ட் ஆகி 1900 டிக்ளைன் ஆக ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஒரு 1500 ஆண்டுகள் வந்து ஒரு பெரிய நகர நாகரிகமா அதான் கிட்டத்தட்ட வளர்ந்து அதுக்கப்புறம் டிக்ளைன் ஆயிருக்கு. ஏன் டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லுவாங்க. அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது வந்து ஆத்தங்கரையில இருக்கனால ஆற்று வந்து பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம், அதனால வெள்ளத்துல மூழ்கி ஹரப்பா நாகரிகம் மறைஞ்சு போயிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. அல்லது சுற்றுச்சூழல்ல மாற்றம் ஏற்படலாம், என்வரான்மெண்டல் ஏதாவது இஷ்யூ ஆயிருக்கும், அதனால அங்க இருக்க மக்கள் அந்த இடத்த விட்டு போயிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா வெளிநாடுகள்ல இருந்து நிறைய படையெடுப்பாளர்கள் வந்தாங்களே, அந்த மாதிரி படையெடுப்புல இது போய் அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அந்த இயற்கை சீற்றங்கள் மூலியமா இது அழிஞ்சு போயிருக்கலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் ஏற்பட்டிருக்கலாம், அதனால அதிகமா மழை பெய்யாம வறண்டு போயிருக்கலாம், அதனால கூட மக்கள் இங்க இருந்து போயிருக்கலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா காடுகள் அழிஞ்சு போயிருக்கலாம், காடுகள் அழிஞ்சு போனதுனால மக்கள் இந்த இடத்த விட்டு ஓடி போயிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. அல்லது புதுசா நமக்கு சீசனுக்கு ஒரு புதிய நோய்கள் வரும் இல்லையா, அது மாதிரி அப்போ வந்து புதிய தொற்று நோய்கள் வந்திருக்கலாம், அந்த நோய்கள்னால மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த இடத்த விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா சுமேரியர்கள் தான் முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்குனாங்க. இப்போ வந்து ஹரப்பால தொல்பொருள் ஆராய்ச்சி இந்த மொஹஞ்சதாரோல இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய இடம் வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னத்துல இணைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொஹஞ்சதாரோ வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னத்துல சேர்க்கப்பட்டுள்ளது. இதோட பொதுவா உண்மைகள் என்ன சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட பழமையான நாகரிகங்கள்ல இது ஒன்று.
பழமையான 4 நாகரிகங்கள் பார்த்தாலே அதுல ஒண்ணு பெரிய பரப்பளவு கொண்டது. உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரம், அது இதோட மெயின் முதல் திட்டமிடப்பட்ட நகரம். சுகாதாரம் வடிகால் அமைக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. சுத்தம் சுகாதாரம் ஆல்ரெடி பார்த்தோம், வடிகால் அமைப்பு, சாக்கடை வசதி இதெல்லாம் பார்த்தோம். சுத்தம் சுகாதாரத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுதுன்னு சொல்லுவோம். ஹரப்பா எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னோம், கார்பன் வயது கணிப்பு முறைன்னு சொல்லுவாங்க. C14 அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பன் 14 அப்படின்ற ஒரு ஐசோடோப்பு மனிதனுடைய உடல்ல இருக்கும், அல்லது மனிதன் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களும் இருக்கும். அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா எவ்வளவு டீகம்போஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதை ஆய்வு செய்யறது மூலயமா ஒரு பொருளோட வயதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஹரப்பா இதுக்கான பரப்பளவு கொடுத்திருக்காங்க. மேற்குல பலுச்சிஸ்தான் மக்கரான் கடற்கரை வரைக்கும், கிழக்குல ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரைக்கும், வடக்குல ஆப்கானிஸ்தான், தெற்குல மகாராஷ்டிரா வரைக்கும் பரவி இருந்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ ஹரப்பா நாகரிகத்துல 6ஆம் வகுப்புல கொடுக்கப்பட்ட டேட்டா இது. அது மட்டும் இல்லாம 11ஆம் வகுப்புல கொடுக்கப்பட்ட டேட்டா அப்படி இதுல அட்டாச் பண்ணி பார்த்துடலாம். இது மட்டும் இல்லாம ஹரப்பா நாகரிகத்துல 6வதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல எப்போது கண்டுபிடிக்கப்படுதுன்னா சார்லஸ் மேசன் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் இதுல அகழ்வாராய்ச்சி பண்ணாரு. 1836 ரயில்வே போடும்போது தான் முதல்ல என்ன பண்ணாங்க, இதை கண்டுபிடிச்சாங்க. முதல் தொல்லியல் ஆய்வு 1920 ஆரம்பிக்கப்பட்டது. 1924 அப்புறம் இதை என்ன பண்ணாங்கன்னா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மதபோதகர் சிலை, நடனமங்கை சிலை எங்க இருக்குன்னு கேட்பாங்க. மதபோதகர் சிலை மொஹஞ்சதாரோ தான், நடனமங்கை சிலையும் மொஹஞ்சதாரோ தான். மதபோதகர் சிலை ஸ்டீரைட் அல்லது மாக்கல் மெட்டீரியல் செய்யப்பட்டிருக்கும். நடனமங்கை சிலை வெண்கலத்துல செய்யப்பட்டிருக்கும். அதே மாதிரி இங்க லோத்தல் கப்பல் கட்டும் தளம் எங்க உள்ளதுன்னு கேட்பாங்க. லோத்தல் இந்தியால தானிய களஞ்சியம் எங்கன்னு கேட்டா ராகி கர்கி அப்படின்றதுல தானிய களஞ்சியம் இருக்கும். அது மாதிரி லோத்தல்ல காளிபங்கன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த காளிபங்கன்ல பாத்தீங்கன்னா உழுதுதற்கான அடையாளங்கள் இருக்கு. சும்மா முக்கியமான எவிடன்ஸ் மட்டும் நான் லெவல்த்ல தரேன், இந்த வீடியோட சேர்த்து அதை நீங்க பாத்துக்கோங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துல 6ஆம் வகுப்பு கொடுத்துருக்கோம். அதோட கண்டினியூவா நம்ம என்ன பண்ணோம், 11ஆம் வகுப்பு சேர்த்துறோம். 11ஆம் வகுப்புல பாத்தீங்க அப்படின்னா முதல் வால்யூம்ல ஹரப்பனுடைய காலம் கொடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அங்க பார்த்தா தொடக்கால ஹரப்பா 3300 கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலா இங்க 3000 இருந்து 2600 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. நமக்கு அது பிரச்சனை இல்லை. மேக்சிமம் தொடக்க ஹரப்பா பாத்தீங்கன்னா 2600 வரைக்கும் இருக்கும். சரிங்களா, அடுத்து முதிர்ந்த ஹரப்பா அப்படின்றது 2600 to 1900. பிற்கால ஹரப்பான்றது 1900 இருந்து 1700 வரைக்கும் இருக்கக்கூடிய பிற்கால ஹரப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல்ல இங்க வரைய தந்தவர் யாருன்னா சார்லஸ் மேசன் அப்படின்றத வந்திருப்பாரு 1826. அங்க 1856 இருக்கும். நம்ம கூட 1836 சொல்லிப்போம். ஆக்சுவலா அது ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இங்க 1826 கொடுத்துருக்காங்க. ஆனா ஆங்கில வழியில இருக்கிறதா முதன்மையானது. ஆங்கிலத்துல என்ன பண்ணுவோம் 1826 தான் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க 1226 நோட் பண்ணிக்கோங்க. ஹரப்பா நாகரிகம் எந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லி மேட்ச் பண்ண சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ ஹரப்பா பாகிஸ்தான்ல பஞ்சாப்ல இருக்கு, மொஹஞ்சதாரோ பாகிஸ்தான்ல சிந்துல இருக்கு, டோலவிரா குஜராத்ல இருக்கு, அதே மாதிரி லோத்தல் குஜராத்ல இருக்கு, சர்கோட்டா குஜராத்ல இருக்கு, அதே மாதிரி காளிபங்கன் ராஜஸ்தான், பனவாலி ராஜஸ்தான். சரிங்களா, இது இல்லாம ராகி கர்கி தானிய களஞ்சியம் சொன்னா ஹரியானால இருக்கு. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மெட்டீரியல் எங்க கண்டுபிடிக்கப்படுதுன்னு கேட்பாங்க. இப்போ சங்கு அப்படின்றது நாகேஸ்வர் பால்கோட் அப்படின்ற இடத்துல, பாலகோட் அப்படின்ற இடத்துலயும், வைடீரியம் சாத்துகை அப்படின்ற இடத்துலயும், கார்னேலியன் நம்ம சிவப்பு மணிக்கற்கள் சொல்லி பார்த்தோம் அது லோத்தல்லையும், ஸ்டீடைட் அப்படின்றது நுரைக்கல் அதாவது தெற்கு ராஜஸ்தான்லயும், செம்பு ராஜஸ்தான் ஓமன்லயும் இந்த பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எவிடன்ஸா நம்ம எடுத்திருக்கோம். அடுத்த எவிடன்ஸ் ரொம்ப முக்கியமானது, இந்த ரோரி சர்ட் அப்படின்றது ஒரு வகையான படிகக்கல். இது ரோரி சர்ட் எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல ரோரி அப்படின்ற பகுதியில காணப்படக்கூடிய ஒரு வகையான கல்லு. இந்த கல்லை வச்சுதான் ஹரப்பா மக்கள் கத்திகளை செதுக்கிறதுக்கும் பிற கருவிகள் செய்யறதுக்கும் பயன்படுத்துறது எதுனா இந்த ரோரி சர்ட் அப்படின்ற கல். ரோரி சர்ட் எங்க இருந்ததுன்னா பாகிஸ்தான்ல கூடிய ஒரு கல். அந்த கல்லை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா கத்தி ஆயுதங்கள் செதுக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஹரப்பா மக்கள் எடைக்கற்கள் பயன்படுத்தினாங்கன்னு சொன்னோம். அத எடைக்கற்களோட முறை இரும முறை அப்படின்னு சொல்லுவோம். இரும முறை அப்படின்னா எடையத விகிதம் 2 மடங்கா இருக்கும். அதாவது 1:2:4:8:16:32 அப்படியே அதோட மடங்காக்கிட்டே போயிட்டு இருக்கும். இதோட சிறிய அளவீடு இன்னைக்கு மதிப்பீட்டுல 13.63 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சின்ன அளவு 13.63 கிராம். அதே மாதிரி இங்க 1 இன்ச் அப்படின்றது 1.75 சென்டிமீட்டராக இருக்கும். 1 இன்ச் அப்படின்றது 1.75 சென்டிமீட்டர் ஆகும். இரும எண்முறை அப்படின்றது இந்த 2 மடங்குகளா போய்கிட்டே இருக்கும். அவர் இங்க பயன்படுத்தப்பட்ட முத்திரைகள் என்னென்ன மெட்டீரியல் கேட்பாங்க. மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தந்தம். இந்த மெட்டீரியல்களை எங்க பயன்படுத்திருக்காங்க, ஹரப்பா மக்கள் பயன்படுத்திருக்காங்க. எதுக்கு, முத்திரைகள் செய்யறதுக்கு. அதே மாதிரி இங்க கண்டுபிடிக்கப்பட்ட முத்திரைகள் பாத்தீங்கன்னா இது சிந்து சமவெளி முத்திரை கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு எவிடன்ஸ் நிறைய இல்ல, ஆனா எழுத்துருக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல மிகப்பெரிய எழுத்துரு பாத்தீங்கன்னா ஒரு 5000 லெட்டர் இருக்கக்கூடிய எழுத்து தொடர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல நீளமான எழுத்து தொடருடைய லென்த் பாத்தீங்கன்னா 26 குறியீடு கொடுக்கக்கூடிய ஒரு நீளமான லென்த் கூடிய குறியீடு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா
இது இன்னைக்கு முடிக்கும் வாசிக்க முடியல, இது என்ன வடிவம்னு தெரியல. இது வாசிச்சாங்கன்னா இன்னும் நம்ம ஹரப்பன் சிவிலைசேஷனை பத்தியோ இல்ல சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தியோ இன்னும் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே பழக்க வழக்கங்கள்ல பாத்தீங்கன்னா தாய் தெய்வ வழிபாடு இருந்துச்சுன்னு சொன்னோம். அதனால அந்த தாய் தெய்வ வழிபாடு இருந்தது மட்டும் இல்லாம காளிபங்கன், இது ரொம்ப முக்கியம், இந்த இடம் நோட் பண்ணிக்கோங்க. காளிபங்கன் அப்படின்றது எங்க இருக்குன்னு பார்த்தோம், ராஜஸ்தான்ல இருக்கு. இந்த காளிபங்கன்ல இருக்கக்கூடிய ராஜஸ்தான்ல வேள்வி பீடங்கள் இருந்ததுக்கான அடையாளங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். காளிபங்கன்ல வேலிபங்கு பீடங்கள் இருந்ததுக்கான அடையாளம். அதே மாதிரி காளிபங்கன்ல விவசாயம் செய்யும் போது கொழுமுனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப கொழுமுனை கண்டுபிடிச்சதுக்கான அடையாளம் எங்க இருக்குன்னு கேட்டாலும் காளிபங்கன் தான். இந்த டேட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்ப முக்கியமான டேட்டா மட்டும் தான். நான் ஆல்ரெடி நம்ம 6th எல்லாமே டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. அது இல்லாம ரொம்ப அதிகமா எக்ஸ்ட்ரா இருக்கிற டேட்டாஸ் மட்டும் தான் நம்ம இங்க பாத்துருக்கோம். நீங்க குரூப் 4க்கா இருக்கட்டும், நீங்க எஸ்ஐ பிசியா இருக்கட்டும், 2 எக்ஸாமுக்கு எஸ்ஐ அண்ட் பிசி இந்த 2 எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாமுக்கு இப்ப நான் சொன்ன இல்லையா அந்த டேட்டா மட்டும் படிச்சாலே போதும். ஈஸியா அந்த இதுல வரக்கூடிய கொஸ்டின்ஸை ஈஸியா அட்டன் பண்ணிட முடியும். சரிங்களா, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.